சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம மலர் மருத்துவத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நேர் எதிர்குணம் கொண்ட மருந்துகள் அப்படின்ற வரிசையில் இன்னைக்கு 2 மருந்துக்கான கம்பேரிசன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு மருந்து ஒரு குணத்தை வெளிப்படுத்துது, இன்னொரு மருந்து அதற்கு ஆப்போசிட்டான குணத்தை வெளிப்படுத்துது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவரையும் ஆரோக்கிய வாழ்வு சேனலுக்கு வரவேற்கிறேன். டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்றத மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்சாரு. அவர் சொல்ல வர ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா, மனிதனுடைய வியாதிகளுக்கு மிக முக்கியமான காரணம் மனிதனுடைய மனம்தான். அவனுக்குள்ள ஏற்படக்கூடிய குழப்பமும் மனம்தான். மனதால் ஏற்படக்கூடிய குழப்பம்தான் வியாதிக்கே காரணம் அப்படின்ற விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, பாதி பேர் இங்க வியாதியே இல்லாம வியாதி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றுக்கொன்று எதிர்குணம் கொண்ட மருந்துகள் வரிசையில வைல்ட் ரோஸ் அண்ட் வால்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மலர் மருந்துகளை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன வைல்ட் ரோஸ் அண்ட் வால்நட்? அதாவது வைல்ட் ரோஸ் அப்படின்றது எதுலையுமே அக்கறையே இல்லாத இருப்பாங்க. வால்நட் அப்படின்றது தீய பழக்கங்களுக்கு அடிமையானவங்களா இருப்பாங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன, இதுக்கு 2த்துக்குமான ஒரு நேர் எதிர்க்கணும் அப்படின்னா, இந்த வைல்ட் ரோஸ் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, தகவமைத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அங்கே அடாப்ட் ஆயிடுவாங்க, இன்னொரு இடத்துக்கு போனாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க. இந்த வால்நட் அப்படின்றவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களால மாற்றிக்கவே முடியாது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ ஒருத்தர் ஒரு குழந்தை ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துறாங்க, ஒரு காலேஜ் சேர்த்துறாங்க, ஹாஸ்டலுக்கு போகுது. ஒரு குழந்தை அந்த ஹாஸ்டலில் அடாப்ட் ஆகிடுது, இன்னொரு குழந்தை அந்த ஹாஸ்டலில் அடாப்டே ஆக மாட்டேங்குது. ஸோ அடாப்ட் ஆகக்கூடியவங்க வைல்ட் ரோஸ், அடாப்ட் ஆகாதவங்க வால்நட். வால்நட் வகையை சார்ந்தவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளவே முடியாது அவங்களால. அந்த சூழ்நிலை இருப்பாங்க. அவங்களுக்கு வால்நட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த சூழ்நிலைக்கு வாழ்வதற்கு பழகிப்பாங்க. இந்த வைல்ட் ரோஸ் அப்படின்றவங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி தன்னை தகவமைத்துக் கொள்வாங்க. இந்த வைல்ட் ரோஸ் ஒரு செயல்ல ஒரு ஆர்வமே இல்லாம, ஒரு பிடிப்பே இல்லாம வாழக்கூடியவங்க தான் இந்த வைல்ட் ரோஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த வைல்ட் ரோஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு செயல்ல ஒரு ஆர்வம், ஒரு சுறுசுறுப்பு, ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு, அந்த மாதிரி ஒரு தன்மையை இந்த வைல்ட் ரோஸ் கொடுத்துரும். இந்த வால்நட் இவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இடம் விட்டு இடம் பகிரும்போது, அதாவது இடம் விட்டு இடம் போகும்போது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ மாட்டாங்க, அங்கே போய் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வால்நட் கொடுக்கலாம். இந்த வால்நட் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தீய பழக்க வழக்கங்கள், அதாவது இந்த டீ, காஃபி, புகைப்பிடிக்கிறது, ட்ரிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்தில் வெளியே வரும்னு நினைப்பாங்க, நான் வெளியே வரமாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வால்நட் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடுவாங்க. வைல்ட் ரோஸ் மெயினாக வைல்ட் ரோஸ் ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கே ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க, ரொம்ப லேசியா இருப்பாங்க, அக்கறையே இருக்காது. வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம அவங்க பாட்டு அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த வைல்ட் ரோஸ் மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். இதுதான் வைல்ட் ரோஸ்க்கும் வால்நட்டுக்குமான வேறுபாடுகள். மெயினாக வேறுபாடுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடியவங்க, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழாதவங்க. வைல்ட் ரோஸ் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துப்பாங்க, வால்நட் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அதுக்கு உண்டான மருந்துகள் கொடுக்கும்போது நம்ம அவங்கள கரெக்ட் பண்ணி ஒரு நல்ல மனிதராக வாழ்வதற்கு இந்த மலர் மருத்துவம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த மருந்து வேணும் அப்படின்னா உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து நீங்கள் உங்களுக்கான பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை வேண்டி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள்
இயற்கையாளர் உங்கள் வினோ. நன்றி, வணக்கம்.